குட் ஈவினிங். குட் ஈவினிங் ஆல். ஸோ லாஸ்ட் வீக் வந்து நம்ம யூனிட் 9 பார்த்தோம். ஸோ இந்த வீக் வந்து ஆல்ட்ரா நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ் பார்க்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து எக்கனாமிக்ஸில் 10 கொஸ்டின்ஸ், அதுலேயும் எக்ஸ்பெஷலி பிளானிங் கமிஷன்ஸ். ஸோ ஸ்பெசிஃபிக்கான ஒரு டாபிக் எடுத்து அந்த டாப்பிக்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். ஓகே ஓகே. ஸோ இந்தியாவின் 5 ஆண்டு திட்டங்கள் வாயிலாக பொருளாதார திட்டமிடலை மேற்கொள்ளும் முறை எங்கிருந்து தெரிவிக்கப்பட்டது? ஸோ கான்செப்ட் ஆஃப் எக்கனாமிக் பிளானிங் இன் இந்தியா 5 இயர் பிளானிங் டிரைவ்டு ஃப்ரம். ஸோ டிரைவ்டு ஃப்ரம் எங்கேருந்து இந்தியாவோட பிளானிங் கமிஷன்ஸ் எடுத்தாங்க? யூஎஸ்எஸ்ஆரில் தான் எடுத்தாங்க. சரியா? ஸோ யூஎஸ்எஸ்ஆரில் தான் எடுத்தாங்க. ஸோ ரஷ்யாவில் வந்து ரஷ்யன் ரெவல்யூஷன்ஸ் ரஷ்ய ரெவல்யூஷன்ஸ் 1917 நடந்தது. 17க்கு அப்புறம் அங்கே வந்து அங்கே இருக்கிற மன்னராட்சியை நீக்கிட்டு போல்ஷிக் பார்ட்டிஸ் வந்து ரூல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1912 28 ஜோசப் ஸ்டாலின் வந்து உள்ள வராரு. சரியா? ஜோசப் ஸ்டாலின். ஸோ இவர் தான் அங்கே 5 இயர் பிளானை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ அங்கே ஸ்டார்ட் பண்ணதான் 1928 கிட்டத்தட்ட 33 வரைக்கும், 28 33 வரைக்கும் அவர் அங்கே 5 இயர் பிளானை ஸ்டார்ட் பண்ணார். அதை பேஸ் பண்ணி தான் இந்தியாவில் நம்ம 5 இயர் பிளானை ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே. ஸோ இந்தியாவோட 5 இயர் பிளான் எந்த வருஷம் தொடங்கப்பட்டது? ஸோ பிளானிங் கமிஷன், ஃபர்ஸ்ட் பிளானிங் கமிஷன் எந்த வருஷம் தொடங்கினது? 1950 தொடங்கினாங்க. ஓகே. ஸோ பிளானிங் கமிஷனோட ஃபர்ஸ்ட் சேர்மன் யார் இருந்தா? பிளானிங் கமிஷனுக்கு முன்னாடி ஒரு அட்வைசரி போர்டு இருந்தது. அந்த அட்வைசரி போர்டோட சேர்மன்ஷிப் யார் கையில் இருந்தது? பிளானிங் கமிஷன்ஸ் உருவாக்குனாங்க. அதை பேஸ் பண்ணி சில ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் அதை அட்வைசரி பிளானிங் போர்டுன்னு ஒன்று இருந்தது. சரியா? அட்வைசரி பிளானிங் போர்டுன்னு சொல்லி ஒன்று இருந்தது. அதோட சேர்மன் யார் இருந்தாருன்னா கேசி நியோகி. இந்த கேசி நியோகி எதில் இருந்தார்? இந்த கேசி நியோகி தான் ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் கமிஷனோட சேர்மனாகவும் இருந்தார். ஓகே. ஸோ அட் த சேம் டைம் அட்வைசரி பிளானிங் போர்டோட சேர்மனாகவும் நியோகி தான் இருந்தார். ஓகே. பிளானிங் கமிஷனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் என்ன அழைக்கப்படும்? யோஜனா பவன் சொல்லுவாங்க. சரியா? அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து யோஜனா பவன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிளானிங் கமிஷன் வந்து ஒரு அட்வைசரி பாடி தான். ஓகே. ஸோ அட்வைசரி தான், அது கம்பல்ஷனாக இல்லை. ஃபர்ஸ்ட் பிளானிங் கமிஷனோட சேர்மன் யார்? ஸோ அப்வியஸ்லி அது வந்து யார்? பிரைம் மினிஸ்டர் தான். ஸோ ஜவஹர்லால் நேரு தான் ஃபர்ஸ்ட் பிளானிங் கமிஷனோட சேர்மனாக இருந்தார். டெபுட்டி சேர்மன், ஃபர்ஸ்ட் பிளானிங் கமிஷனோட டெபுட்டி சேர்மன் கேட்கலாம், யாராவது? ஸோ குல்சாரிலால் நந்தா. ஓகே. குல்சாரிலால் நந்தா தான் ஃபர்ஸ்ட் பிளானிங் கமிஷனோட டெபுட்டி சேர்மன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட், சர்வோதயா திட்டம் வந்து யாரால் துவங்கப்பட்டது? ஸோ சர்வோதயா திட்டம்ங்கிறது இது வந்து ஒரு காந்தியன் டெக்னிக்ஸ். சரியா? இதை உருவாக்குனதே காந்தி தான், இந்த டெக்னிக்கை. ஸோ காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸு, கிராமப்புறங்களோட டெவலப்மெண்ட்ஸு, அதே மாதிரி அந்த சுதேசி எக்கனாமிக்ஸ், பொருளாதார சுதேசியம், அதை வந்து வளர்த்தெடுக்கிறதுக்கு அந்தந்த பொருள் அந்தந்த உள்ளூர்லேயே உற்பத்தி பண்ணணும். அந்த சேம் டைம் அந்த பொருளுக்கான மார்க்கெட்டையும் உருவாக்கணும். அப்படிங்கிறதுக்காக அந்த கிராம பொருளாதாரங்களை மையப்படுத்தி உருவாக்கப்பட்டது தான் சுதேசி சர்வோதயா பிளான். இந்த சர்வோதயாங்கிற டெக்னிக் வந்து யார் கொடுத்தது அப்படின்னா மகாத்மா காந்தி தான் கொடுத்தாரு. சர்வோதயா டெக்னிக் அதை அவர் தான் கொடுத்தாரு. ஸோ சர்வோதயா கான்செப்ட்ஸ், அந்த கான்செப்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணது வந்து ஆச்சாரியா வினோபா பாவே தான். கிட்டத்தட்ட அந்த அது சர்வோதயா பிளானை வந்து கான்செப்டாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாரு. ஸோ இதை பேஸ் பண்ணி சர்வோதயா திட்டம் 1950 உருவாக்கப்பட்டது. 1950 சர்வோதயா திட்டம் உருவாக்கப்பட்டது. அந்த திட்டம் ஜெயபிரகாஷ் நாராயணன் அவரால் தான் உருவாக்கப்பட்டுச்சு. ஸோ இந்த திட்டம் எதை பேஸ் பண்ணதுன்னா அக்ரி, காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸு, ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸு, செல்ஃப் ரிலையன்ஸ், தன்னிறைவு. இப்போ சொல்கிறோம்ல ஆத்ம நிர்பான் பாரத்னு சொல்கிறாங்க இல்லையா? செல்ஃப் ரிலையன்ஸ், தன்னிறைவு, செல்ஃப் டிபெண்ட். ஸோ நம்ம எல்லாம் நம்மளே டிபெண்ட்டாக இருக்கணும். வில்லேஜ் அண்டு டீசென்ட்ரலைசேஷன்ஸ், ஸோ அதிகார குவிப்பு, இது எல்லாத்துக்கும் எதிராக தான் இந்த சர்வோதய திட்டம் வந்து உருவாக்கப்பட்டது. ஓகே. நெக்ஸ்ட், ஸோ காந்திய மாதிரியானது இந்தியாவின் பொருளாதார திட்டமிடலில் மிக முக்கியமான துறையாக டேஸை சீர்திருத்துவதை நோக்கமாக கொண்டது. ஸோ அவர் எதை சீர்திருத்தத்தில் நோக்கமாக இருந்தார்? அக்ரிகல்ச்சர் ஏரியாவை சீர்திருத்துறது தான். ஸோ அதான் சர்வோதயா பிளானு. வர்த்தாலையுமே ஆல்மோஸ்ட் அவர் அந்த இதை தான் பேசியிருப்பார். சரியா? ஸோ இயந்திரங்கள் வந்து பாவம்னு கூட சொல்லியிருப்பாரு. ஸோ கிட்டத்தட்ட அவர் அக்ரிகல்ச்சர்ஸ், கிராமம் தான் இந்தியாவோட முதுகெலும்பு. ஸோ கிராமங்களுக்கு மட்டுமே அவர் வந்து முன்னுரிமை கொடுத்திருப்பாரு. அட் த சேம் டைம் அம்பேத்கர் என்ன சொல்லியிருப்பாரு?
கிராமங்கள் வந்து சாதிய கூடாரம்னு சொல்லி அம்பேத்கர் வந்து சொல்லியிருப்பார். ஸோ அம்பேத்கரோட இது வந்து நகரமயமாகிறத விரும்பியிருப்பாரு. பட் காந்தி வந்து டீசென்ட்ரலைசேஷன், கிராமங்களை நோக்கி அதிகாரங்கள் போகணும், அங்கதான் டெமோக்ரஸி உருவாகும் அப்படின்னு சொல்லி காந்தி சொல்லியிருப்பார். ஓகே. ஸோ காந்தியோட பொருளாதாரமே சர்வோதயா பொருளாதாரம் எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒன்று தான். சரியா? வர்த்தாச்சிகேஷன் முதற்கொண்டு அந்த கிராம பொருளாதாரம், அந்த கைவினைஞர்கள், இதை ஊக்குவிக்கிறது தான் அவர் வந்து முக்கியமான விஷயமா கான்செப்ட்ஸை எடுத்துக்கிட்டார். ஓகே. ஸோ நெக்ஸ்ட், கீழ்கண்ட திட்டங்களை காலமுறைப்படி வரிசைப்படுத்துக. சரியா? ஸோ பிளானிங் கமிஷன்ஸ் வர்றதுக்கு முன்னாடி இந்தியாவில் சில திட்டங்கள் இருந்தது. அதில் முதல் வந்த திட்டம் தான் விஸ்வேஸ்வரையா திட்டம். ஸோ இது 1934 இந்த திட்டம் வந்து வந்தது. ஸோ இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா டெமோக்ராட்டிக் கேபிட்டலிசம். ஸோ மக்களாட்சி முதலாளித்துவம். அமெரிக்காவில் இதை தான் ஃபாலோ பண்ணுறாங்க, டெமோக்ராட்டிக் கேபிட்டலிசம். ஸோ அமெரிக்காலையும் இதை தான் பண்ணுறாங்க. ஸோ இதோட முக்கியமான நோக்கமே என்னன்னா ஷிஃப்ட் லேபரை வந்து அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்லேருந்து இண்டஸ்ட்ரியல் மார்க்கெட்டை நோக்கி நகர்த்துறது அப்படிங்கிறது தான். ஸோ இவர் வந்து இது ஆல்மோஸ்ட் இது வந்து யூஎஸ்ஏயோட மாடல் தான். இவர் முன் வச்சது வந்து 10-year பிளான். ஓகே. ஸோ 10-year பிளான் இவர் முன் வச்சது. ஸோ இவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். ஸோ அதில் தான் இந்த திட்டத்தை பற்றி விலாவரியாக எழுதினாரு. ஸோ பிளான்டு எக்கனாமி ஃபார் இந்தியா, பிளான்டு எக்கனாமி ஃபார் இந்தியா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் முக்கியமான திட்டம் வந்து நேஷனல் பிளானிங் கமிட்டி. ஸோ ஜவஹர்லால் நேரு திட்டம் அப்படின்லாம் அதை சொல்ல முடியாது, பட் ஜவஹர்லால் நேரு சம்மந்தப்பட்ட திட்டம். சரியா? நேஷனல் பிளானிங் கமிட்டி எந்த வருஷம்னா 1938 இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. 1938 யார் ஐஎன்சியோட சேர்மனா இருந்தா, ஐஎன்சியோட பிரசிடென்டா இருந்தா? சுபாஷ் சந்திர போஸ் தான். சரியா? ஸோ ஹரிபுரி திரிபுரான்னு 2 ஊரில் இருந்தால 1938. எட்டுங்கிறது இங்கிலீஷில் ஹச்ச சொல்லும். ஸோ ஹரிபுரி. அடுத்து 1939 திரிபுரி. ஓகே. திரிபுரா. இந்த 2 ஏரியாலையும் பிரசிடென்டா இருந்தது யாரு? சுபாஷ் சந்திர போஸ் தான் இருந்தார். ஸோ இந்த சுபாஷ் சந்திர போஸ் தான் எதை அமைக்கிறார்? இந்த நேஷனல் பிளானிங் கமிட்டி அமைக்கிறார். இந்த நேஷனல் பிளானிங் கமிட்டி இருக்கு இல்லையா, நேஷனல் பிளானிங் கமிட்டி. ஸோ NPC, இந்த நேஷனல் பிளானிங் கமிட்டியோட சேர்மனா யார் இருக்காருன்னா ஜவஹர்லால் நேரு இருக்கார். ஓகே. ஸோ இது 1938 இந்த இது ஜவஹர்லால் நேரு திட்டம் 1938. ஸோ நேஷனல் பிளானிங் கமிட்டி வந்து உருவாக்கப்படுது. ஓகேவா? ஸோ அடுத்து பாம்பே திட்டம். ஸோ பாம்பே திட்டம் அப்படிங்கிறதும் பல இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இந்தியாவில் இருக்கிற சில முக்கியமான 8 இண்டஸ்ட்ரியலிஸ்ட், ஓகே, 8 தொழிலதிபர்கள் சேர்ந்து இந்த திட்டத்தை வந்து 1944 உருவாக்குறாங்க. ஓகேவா? ஸோ இதில் யார் இருக்காருன்னா ஜேடி டாட்டா, பிர்லா, ஸோ கஸ்தூரிபாய் லால்பாய். ஸோ இந்த முக்கியமான மிகப்பெரிய பணக்காரர்கள் எல்லாருமே இருக்காங்க. இவங்க வந்து 15 வருஷ பிளானை முன்வைக்கிறாங்க. இவங்களோட அந்த பிளான்லேயே இவங்க சொல்றாங்க தனிநபர் வருமானத்தை 2 மடங்கா இருக்கணும். ஸோ பெர் கேபிட்டல் இன்கம் இருக்கு இல்லையா, பெர் கேபிட்டல் இன்கம்மை வந்து 2 மடங்காக்கணும். ஸோ 2 மடங்கு டபுள் ஆக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட முக்கியமான திட்டமாக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் காந்தியன் பிளான்ஸ். காந்தியன் பிளான் வந்து யார் இந்த பிளானை கொண்டு வந்தது யார் அப்படின்னா ஸ்ரீமன் நாராயணன் அகர்வால். ஸோ 1944. ஓகே. ஸ்ரீமன் நாராயணன் அகர்வால் தான் இந்த திட்டத்தையும் கொண்டு வரவரே. ஸோ இந்த திட்டத்தோட நோக்கம் எப்பயும் காந்தி என்ன சொன்னாரோ அதே தான். ஸோ டீசென்ட்ரலைஸ்டு எக்கனாமி, செல்ஃப் சஃபிஷியன்ட்டு, வில்லேஜஸ்ஸு. ஸோ இதையே இதில் நோக்கமாக வச்சு தான் இந்த திட்டத்தை வந்து கொண்டு வராங்க. ஓகே. ஸோ ஆன்சர் வந்து அப்போ என்ன திட்டங்கள்? ஸோ விஸ்வேஸ்வரய்யா 4. ஸோ பி தான் ஆன்சர். ஓகே. காட்டேஜ் ப்ரமோட்டிங் இந்த காந்தியத்தில் ஸ்ரீமன் நாராயணன் அகர்வால் வந்து அப்படியே சேம் அட் த சேம் டைம் இதை பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். சரியா? ஸோ இது சர்வோதயா பிளானும் இதுவும் ஆல்மோஸ்ட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட், காங்கிரஸின் பழைய தலைவர்கள் பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் அழிவுகரமான பொருளாதார கொள்கையை அறிந்திருந்தனர். ஸோ கரெக்ட், அறிந்திருந்தனர். ஸோ தாதாபாய் நவ்ரோஜி, ரமேஷ் சந்திர தத், டிஇ வாச்சா மற்றும் பலர் பிரிட்டிஷ் அரசின் இந்திய பொருளாதார எதிர்ப்பு கொள்கையை பாராட்டியுள்ளனர். ஸோ பிரிட்டிஷ் பொருளாதார எதிர்ப்பு கொள்கையை அவங்க பாராட்டலாம் இல்லை. ஓகே. ஸோ இப்போ 1 மட்டும் சரி, 2 வந்து தவறு.
ஸோ இப்போ இந்த 3 பேரும் ரொம்ப முக்கியமான பர்சனாலிட்டி. ஸோ ஒன்று தாதாபாய் நவ்ரோஜி, ஒன்று டிஇ வாச்சா. இவங்க 3 பேருமே ஆல்மோஸ்ட் யாரு? தாதாபாய் நவ்ரோஜியும் பாட்ஷாவும் பார்சி. சரியா? தாதாபாய் நவ்ரோஜி தான் என்ன நிலைக்கு போறாரு? இந்தியாவோட கிராண்ட் ஓல்டு சொல்லுவாங்க. கிராண்ட் கிராண்ட் ஓல்ட் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இவர் தான் இவர் எழுதின தியரி தான் என்னது? ட்ரெயின் தியரி, செல்வ சுரண்டல் கோட்பாடு. தமிழ்ல செல்வ சுரண்டல் கோட்பாடு, இங்கிலீஷ்ல ட்ரெயின் தியரி. எந்த புத்தகத்தில் எழுதினாரு? பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் ஆஃப் இந்தியா. ஓகே, பாவர்ட்டி அண்ட் பிரிட்டிஷ் ரூல் ஆஃப் இந்தியா. ஓகே, அப்படிங்கிற புத்தகத்தில் வந்து இவர் வந்து எப்படி இந்தியாவோட செல்வம் ஐந்து பகுதிகளில் இந்தியாவோட செல்வங்கள் எல்லாமே சுரண்டப்படுது. ஸோ இராணுவம், அதே மாதிரி நமக்கு அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த இலவச சம்பளம், இந்த மாதிரி பல்வேறு வகைகளில் இந்த பணம் வந்து சுரண்டப்படுது அப்படின்னு சொல்லி சொன்னார். டிஇ வாச்சா ரொம்ப முக்கியமான ஆள். யார் இவர்? டிஇ வாச்சா, தீன்ஷா வாச்சா. ரொம்ப முக்கியமான பர்சனாலிட்டி. யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ 1911 இவர் வந்து காங்கிரஸோட பிரசிடென்டா இருந்தார். 1911 இவர் காங்கிரஸோட பிரசிடென்ட். அந்த 1901 வந்து இவர் காங்கிரஸோட பிரசிடென்டா இருந்தார். இந்த காங்கிரஸ் செஷன்ல தான் காந்தி முதல்ல கலந்துக்கிட்டார். சரியா? காந்தி அப்பியர்டு வந்து இந்த காங்கிரஸ் செஷன். ஓகே, ஸோ இந்த தீன்ஷா வாச்சா இவரும் கொஞ்சம் முக்கியமான பர்சனாலிட்டிஸ் தான். இந்த 3 பேர் ஒரே மாதிரியான பர்சனாலிட்டிஸ். தாதாபாய் நவ்ரோஜி, தீன்ஷா வாச்சா, அப்புறம் பெரோஷா மேத்தா. இவங்கெல்லாம் பாம்பே உருவாகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருந்தாங்க. ஸோ தாதாபாய் நவ்ரோஜிக்கே காங்கிரஸ் வந்து ஏன் தோத்தது, காங்கிரஸ் ஏன் தோல்வியை தழுவுதுங்கிறதுக்கான காரணங்களை தாதாபாய் நவ்ரோஜிக்கு ஒரு கடிதம் எழுதியிருப்பாரு. நம்ம வந்து அரசியல ஓய்வு நேரங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம், அதே மாதிரி நம்ம வந்து பார்க்கிங் டாக்ஸா இல்லை, நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், குறைக்கும் நாயாக தான் நம்ம இருக்கோம். ஸோ நம்ம செயல்பாடு கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தீன்ஷா வச்சா எழுதியிருப்பார். சரியா? இந்த தீன்ஷா வச்சாவோட முக்கியமானது என்ன? கரண்ட் அண்ட் அடிக்குவேட் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு ஒரு தியரியை அவர் பேசியிருப்பார். சரியா? ஸோ இதுவும் பிரிட்டிஷோட பொருளாதாரத்துக்கு அகேன்ஸ்டாக இருந்தது தான். கரண்ட் அண்ட் அடிக்குவேட், இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அடிக்குவேட் எக்ஸ்பிரஷன்ஸ். ஸோ அடுத்து தத்து. ஸோ தத்துமே ஐஎன்சிக்கா ரமேஷ் சந்திர தத். ஓகேவா? ஆர்சி தத்துன்னு சொல்லுவாங்க. ஆர்சி தத்துமே ஐஎன்சியோட தலைவராக இருந்திருப்பார். 1899 ஐஎன்சியோட ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் இவரை வந்து. ஸோ இதான் ஐஎன்சியோட தலைவராக இருப்பார். இவர் வந்து பங்கிய சாகித்ய பிரசாத் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை வேற நடத்தினாரு. இவர் தான் என்ன சொல்றாரு, இவர் வந்து தேசியவாத பொருளாதாரத்தோட முன்னோடின்னு சொல்லுவாங்க. இவரை தேசியவாத பொருளாதாரம். ஸோ இங்கிலீஷ் பயனியர் ஆஃப் எக்கனாமிக் நேஷனலிசம். தேசியவாத பொருளாதாரத்தின் முன்னோடி, எக்கனாமிக் நேஷனலிசம். சரியா? ஸோ இவர் வந்து ஒரு எக்கனாமிக் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா. ஸோ 1757 இருந்து அவர் வந்து பிரிட்டிஷோட எக்கனாமியை பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு. ஸோ அந்த புத்தகம் தான் எக்கனாமிக் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா. கேள்வி கேட்கலாம், ஏன்னா இந்த பர்சனாலிட்டிங்களை வச்சு கொஸ்டின்ஸ் பண்ணும் பொழுது நீங்கள் இதை எக்கனாமிக்கல் கான்செப்ட்ஸில் என்ன பண்ணியிருக்காங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? எக்கனாமிக்கல் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற புத்தகத்தை வந்து இவர் ரமேஷ் சந்திர தத் எழுதியிருக்கார். ஸோ 3 பேருமே பிரிட்டிஷ் எதிர்ப்பு கொள்கையை பாராட்டலை, கண்டிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட், பொருளாதார சூழலியலின் தந்தை, ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்கல் எக்காலஜி யாரு? எம்எஸ் சுவாமிநாதன் தான். சரியா? எம்எஸ் சுவாமிநாதன் தான் ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக் எக்காலஜி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்தியாவில் பசுமை புரட்சி ஏற்படுத்தினவர் சுவாமிநாதன் தான். ஸோ இவருக்கு இந்த எக்கனாமிக்கல் எக்காலஜி அப்படிங்கிற அவார்டை யார் கொடுத்தா அப்படின்னா யுஎன்இபி தான் கொடுத்தாங்க. யுஎன்இபியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்கு? கென்யாவில் இருக்கு. கென்யாவில் நைரோபி மணியாஸ்ட் பார்த்துருப்பீங்களா? நைரோபி. ஓகே, ஸோ அவங்க தான் இவருக்கு நிறைய அவார்ட்ஸ். ஸோ பாரத் ரத்னா அவார்டு வாங்கியிருக்கிறாரு, ராமன் மகசேசே அவார்டு வாங்கியிருக்கிறாரு. ஸோ இவர் மிகப்பெரிய பர்சனாலிட்டி. ஸோ எம்எஸ் சுவாமிநாதன் அப்படின்னா அவரை மட்டுமே எடுத்துக்கிட்டால் நம்ம வந்து ஒரு 1 hour கிளாஸஸ் இருக்குது. அவருடைய கான்ட்ரிபியூஷன்ஸ், இந்தியாவில் அவர் பண்ண கான்ட்ரிபியூஷன்ஸு, கிரீன் ரெவல்யூஷனாக இருக்கட்டும், கிரீன் ரெவல்யூஷன்ஸ்க்கு அப்புறம் கொண்டு வந்த எவர் கிரீன் ரெவல்யூஷனாக இருக்கட்டும். ஸோ அவரை மட்டுமே நம்ம ஒரு 1 hour பார்க்குற அளவுக்கு அவரோட கான்ட்ரிபியூஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம அதை
பின்னாடி நம்ம பார்க்கலாம், பின்னாடி நம்ம கிளாஸஸை கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஸோ மெகலானோபிஸ் 4 துறை மாதிரி பின்வரும் எந்த 5 துறையில் பயன்படுத்தப்பட்டது? ஸோ மெகலானோபிஸோட திட்டம் வந்து எதில் பயன்படுத்தப்பட்டது? மெகலானோபிஸ்ங்கிறவர் யார்? மெகலானோபிஸ்ங்கிறவர் இந்தியாவோட புள்ளியியலின் தந்தை. ஸோ ஃபாதர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்லையா மெகலானோபிஸ்ங்கிறவர். ஸோ எந்த வருஷம் அவருடைய இந்தியாவோட புள்ளியியல் தினமா எந்த வருஷம் கொண்டாடப்படுது? ஐ திங்க் ஜூன் 29. ஓகே, 29 ஜூன் இந்தியாவின் புள்ளியியல் தினம். நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதை ஸ்டார்ட் பண்ணி இந்த வருஷத்தோட 150 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ் என்எஸ்ஓ ஸ்டார்ட் பண்ணி இன்னையோட 150 வருஷம் ஆச்சு. சரியா? ஸோ இவர் தான் மெகலானோபிஸ் அப்படிங்கிறவர் தான் அந்த 2வது 5-year பிளானோட மாடல்ஸை வந்து உருவாக்குனார். ஸோ அவர் உருவாக்குன மாடல் அப்படின்னா என்ன அப்படின்னா, அவர் வந்து சேமிப்பு வந்து அதிகமாகும் பொழுது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து அதிகமாகும். ஸோ எப்பவுமே சேவிங்ஸ் உங்ககிட்ட அதிகமாக இருக்கும் பொழுது என்ன ஆகும்? இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து சேவிங்ஸ் நிறையா இருந்துச்சுன்னா நம்ம அடுத்து என்ன பண்ணுவோம்? இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து அதிகப்படுத்தும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து அதே நேரத்தில் அவர் சொன்ன மாடல் சரியா, 4 மாடல்ஸ் அவர் சொன்னார். ஒன்று சேவிங்ஸ் அதிகமாகும் பொழுது இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம அதிகரிக்கும். அட் த சேம் டைம் வந்து ஸ்டார்ட் அப்ஸ் வளரும் தொழிலுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்? கவர்மெண்ட் வந்து ஒரு சேஃப் பண்ணுறதுக்கு ஏதாவது பண்ணணும். ஸோ பாதுகாப்பு அளிக்கணும். வளரும் தொழிலுக்கு பாதுகாப்பு அளிக்கணும். அடுத்து ஸோ நம்ம செல்ஃப் சஸ்டைனபிலிட்டியை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா இறக்குமதியையும் கொஞ்சம் ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறது. ஸோ தன்னிறைவை அடையணும் அப்படின்னா இறக்குமதியை நம்ம ஊக்குவிக்கணும் அப்படின்னு சொன்னார். ஓகேவா? அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து தொழில் சார்ந்த பொருளாதாரத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார். சரியா? அது என்ன அப்படின்னா, ஒரு தொழில் பல பெரிய தொழில்களை உருவாக்குற தொழில்களை நம்ம தொடணும். ஸோ இந்த கனரக இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது இப்போ பாய்லர் கம்பெனின்னு ஒன்று இருக்குன்னா, அந்த பாய்லர் கம்பெனியில் உண்டாகிற பாய்லரை வச்சு நம்மளால எல்லா இடங்களையும் கரண்ட் உருவாக்க முடியும். ஸோ ஸ்டீம் பவர் பிளான்ட்டை உருவாக்க முடியும். ஸோ ஒரு தொழிலை உருவாக்கக்கூடிய பல இதை நம்ம உருவாக்கணும். ஸோ அதான் தொழில் சார்ந்த பொருளாதாரத்துக்கு தொழிலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது. அட் த சேம் டைம் அவரே கனரக தொழிலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது. சரியா? ஸோ அந்த ரேபிட் இண்டஸ்ட்ரிங்கிறது தான் அவரோட முக்கியமான நோக்கம். அதுலேயும் எக்ஸ்பெஷலி அந்த கனரக தொழில்னு சொல்லுவாங்க. சரியா? அதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ். ஸோ இந்த 4 துறை தான் அது. ஓகே, 4 மாடல்ஸ். இதே தான் ஹெரால்ட் ஓமரும் பேசியிருப்பார். ஹெரால்ட் ஓமர் பேசினது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அது அப்படியே ஒரு சர்க்கிள்ஸாக இருக்கும். ஓகே. ஸோ சேவிங்ஸ் ஆனதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆகும். கொஞ்சம் 5-year பிளான்ட்டை படிக்கும் பொழுது அந்த மாடல்ஸையும் நீங்கள் கொஞ்சம் வந்து தெளிவாக பார்த்து வச்சுக்கணும். சரியா? ஸோ மாடல்னா அது அவரோட மாடல் அப்படின்னு போயிடக்கூடாது. அந்த மாடலில் அவர் என்ன சொல்லியிருக்காருங்கிறதையும் பார்க்கணும். சரியா? ஸோ அவரோட மாடல்னா அவங்களுக்குன்னு ஒரு வந்து எக்கனாமிக்கல் ஐடியாலஜிஸ் இருக்கும். சரியா? அந்த மாடலில் கொஞ்சம் என்னன்னு நம்ம பார்க்கணும் இனிமே. ஓகே. ஸோ நெக்ஸ்ட், இந்தியாவில் தாராள மைய கொள்கை செயல்பாடுகள் எந்த குழுவின் கீழ் இயங்கியது? ஸோ தாராள மைய கொள்கை அதாவது லைசன்சிங் பாலிசிஸ். ஸோ லைசன்சிங் பாலிசிஸ்னா புது நியூ எக்கனாமிக்கல் பாலிசி. எந்த வருஷம் நம்ம நியூ எக்கனாமிக் பாலிசியை ஃபாலோ பண்ணோம்? இண்டஸ்ட்ரியல் பாலிசி, நியூ எக்கனாமிக் பாலிசி 1991 தான் ஃபாலோ பண்ணோம். 1991 தான் நம்ம ஃபாலோ பண்ணோம். ஸோ இதில் தான் என்ன ஃபாலோ பண்ணோம்? LPG. எல் வந்து லிபரலைசேஷன்ஸ், P ஃபார் ப்ரைவேட்டைசேஷன்ஸ், G ஃபார் குளோபலைசேஷன்ஸ். லிபரலைசேஷனா என்னது? கவர்மெண்ட் கண்ட்ரோலை ரெடியூஸ் பண்ணுறது. ஸோ லிபரல் ஆகிறது. கவர்மெண்ட்டு யார் கண்ட்ரோல் பண்ணுவா? கவர்மெண்ட் தான் கண்ட்ரோல் பண்ணும். ஸோ கவர்மெண்ட்டோட கண்ட்ரோல்ல இருந்து லிபரல் ஆகிறது. ப்ரைவேட்டைசேஷன்னா இன்க்ரீஸ் த ரோல் ஆஃப் ப்ரைவேட் செக்டர்ஸ். ஸோ ப்ரைவேட் செக்டர்ஸோட ரோலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது. குளோபலைசேஷன்ஸ் அப்படின்னா எக்கனாமிக்கல் இன்டகிரேஷன்ஸ் வித் வேர்ல்டு. ஒரு பொருளாதார ஒருங்கிணைப்பை உலகம் முழுவதும் ஒருங்கிணைக்கணும். ஸோ எக்கனாமிக்கல் இன்டகிரேஷன்ஸ். ஸோ இந்த வேர்ட்ஸ்லாம் கொஞ்சம் நல்ல டீட்டெயிலாக தெரிஞ்சு வச்சுக்கோம். சரியா? எக்கனாமிக்கல் இன்டகிரேஷன்ஸ் வித் வேர்ல்டு. ஓகேவா? ஸோ இதுதான் இவங்க கொண்டு வந்த முக்கியமான திட்டம். ஸோ விஸ்வேஸ்வரய்யா குழு நம்ம பார்த்துட்டோம். ஸோ நரசிம்மன் குழு வந்து 1991 தான் கொண்டு வந்தாங்க. இது வந்து பேங்கிங்காக கொண்டு வந்தது. சரியா? இந்தியாஸோட பேங்கிங் சிஸ்டமை வந்து ஸ்டடி பண்ணுறதுக்காக போடப்பட்ட குழு தான் நரசிம்மன். ஸோ இந்த இதுக்கு எக்ஸாக்ட் ஆன்சர் வந்து தத்து தான். சரியா? தத் கமிட்டி. ஓகே. ஸோ தத் கமிட்டி வந்து தத்து தான் இந்த ரிப்போர்ட்டை கொடுப்பாரு நமக்கு, கவர்மெண்ட்டுக்கு. ஓகே. ஸோ இந்த மோனோபோலிஸ், ட்ரேட் ரெஸ்ட்ரிக்டிவ்ஸ் இதை பற்றி சொல்கிற இந்த தாராளமய
கொள்கை செயல்பாடுகள் எந்த குழுவின் கீழ் இயங்குறது? ஸோ தத்தோட குழு தான். இந்த தத் குழு தான் நமக்கு சில இதெல்லாம் கொடுக்கும். ஸோ தத்துக்கு முன்னாடி வந்து இதே அந்த லைசன்சிங் இண்டஸ்ட்ரியல் லைசன்சிங் பாலிசியை பற்றி பேசினவர் வந்து ஹசாரி. ஓகே, ஹசாரியும் இதே இண்டஸ்ட்ரியல் லைசன்சிங் பாலிசியை பற்றி தான் பேசியிருப்பாரு. 1966 பேசியிருப்பாரு. இந்த தத் கமிட்டி தான் நமக்கு வந்து இண்டஸ்ட்ரியல் லைசன்சிங் பாலிசி என்கொயரி கமிட்டின்னு ஒன்று கமிட்டி போட்டிருப்பாங்க. சரியா? இண்டஸ்ட்ரியல் லைசன்சிங் பாலிசி என்கொயரி கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டி போட்டிருப்பாங்க. அந்த கமிட்டியை பேஸ் பண்ணி தான் இந்த எம்ஆர்டிபி ஆக்ட், மோனோபோலி ரெஸ்ட்ரிக்டட் ட்ரேட் ப்ராக்டிஸ்ன்னு சொல்லியிருக்கு இல்லையா? எம்ஆர்டிபின்னு ஒரு ஆக்ட் இருக்கு. எம்ஆர்டிபி ஆக்டை உருவாக்கியிருப்பாங்க. ஸோ இந்த செயல்பாடுகள், இந்த தாராளமய கொள்கை செயல்பாடுகள் எந்த குழுவின் கீழ் இயங்குனதுன்னா தத்து குழு தான். ஓகே, தத் குழு தான் கரெக்டான ஆன்சர். ஸோ வேறு எதையும் நீங்கள் சூஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, தத்து தான் கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட், ஃபஸ்ட்டு 5 இயர் பிளான் மாடல். ஃபஸ்ட்டு 5 இயர் பிளான் மாடல் யாரை பற்றி, எதை பற்றி சொல்லியிருக்கோம்? யாரோட மாடலு? ஹெரால்ட் டோமர் மாடல் தானே? கரெக்ட். ஃபஸ்ட்டு 5 இயர் மாடல் வந்து நமக்கு ஹெரால்ட் டோமர் மாடல் தான். ஓகேவா? ஹெரால்ட் டோமர் மாடல் என்ன சொல்லியிருப்பாரு? ஹெரால்ட் டோமர் வந்து சேவிங்ஸ் அதிகப்படுத்தணும், சேவிங்ஸ் அதிகப்படுத்தினா இன்வெஸ்டிங்ஸ் வந்து அதிகமாகும் அப்படிங்கிறது தான் அவருமே சொல்லியிருப்பார். சரியா? ஸோ மக்கள் அப்போ அதன் மூலமாக நம்ம தன்னிறைவு அடைய முடியும் அப்படிங்கிறது தான் ஹெரால்ட் டோமரும் சொல்லியிருப்பாரு. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு 5 இயர் பிளான் வந்து ஹெரால்ட் டோமர் மாடல். ஓகே, நெக்ஸ்ட் போலாம். திட்ட கமிஷனின் நோக்கங்கள் குறித்து பின்வருவனவற்றுள் கூற்றுகளை எது உண்மை? ஸோ முழு வேலை வாய்ப்பை அடைவது, டு அச்சீவ் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட். எஸ், அச்சீவ் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் தான் திட்ட கமிஷனோட நோக்கம். டு ரெடியூஸ் இன்இக்வாலிட்டி இன்கம் அண்ட் வெல்த். ஸோ வருமானம் மற்றும் செலவு ஏற்றத்தாழ்வுகளை குறைப்பதற்காக. தேசிய மற்றும் தலா வருமானத்தை அதிகப்படியாக அடைய. ஸோ ஹையர் லெவல் ஆஃப் நேஷன்ஸ் பெர் கேபிட்டல் இன்கம். ரெண்டுமே தான், நேஷனல் இன்கமும் பெர் கேபிட்டல் இன்கம் ரெண்டையுமே அதிகமாக அடையலாம். ஸோ 3மே தான். ஸோ பிளானிங் கமிஷனோட நோக்கம் 3மே தான். ஓகே, ஸோ டுடே 10 கொஸ்டின்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கட்டாயம் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அதே நேரம் இந்த சேனலை கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி லைக் பண்ணுங்கள். சரிங்களா? கண்டினியூவாக உங்களுக்கு வீக்லி நாங்கள் 4 to 5 டைம்ஸ் வந்து 5 கொஸ்டின்ஸ் 50 கொஸ்டின்ஸ், அதாவது வீக்லி 50 கொஸ்டின்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக டிஸ்கஷன் பண்ண போகிறோம். அதே மாதிரி இனி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ் வரப்போகுது. ஸோ இன்றைக்கி எக்கனாமிக்ஸ் இருக்கும், நாளைக்கு வந்து யூனிட் 8 இருக்கும். ஸோ இப்படி ஆல்டர்னேட்டிவாக சப்ஜெக்ட்ஸ் கொண்டு போக போகிறோம். ஸோ இன்றைக்கி பிளானிங் கமிஷன்ஸ் பற்றி இருக்குது அப்படின்னா இன்னொரு நாள் நிதி ஆயோக் பற்றி இருக்கும். சரியா? ஸோ இதெல்லாமே ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் பேஸ் பண்ணி தான் இந்த கிளாஸஸை ரெகுலராக நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ ஆல்.